திருமந்திரம் 7ஆம் தந்திரம் இன்றைக்கு 5வது அத்தியாயம் பார்க்கிறோம். ஆத்மலிங்கம் பாடல் 1753 என்று நாம் சிந்திக்கின்றோம். இந்த ஆத்மலிங்கம் அப்படின்றது உயிர் சிவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அருவமாக நமக்குள் இருக்கும் ஆன்மாவின் உண்மைத்தன்மைய நம்ம ரொம்ப உணரணும். திருமண நாயனார் அழகா அவுட்டர வாழ்க்கையை பத்தி பேசினாரு, அப்புறம் இன்னர் வாழ்க்கைக்கு வர்றாரு, யோகத்துக்கு வர்றாரு, உடலை பத்தி பேசுறாரு, லிங்கத்தை பத்தி பேசுறாரு. இப்ப ஆன்மா உள்ள டச் பண்றாரு. அப்படி ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில் அப்படிங்கும்போது இந்த உள்ளம்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா ஆன்மா கூட நம்ம குறிப்பிடலாம். அகர முதலா அனைத்துமாய் நிற்கும், உகர முதலா உயிர் பகுதி நிற்கும், அகார உகார இரண்டும் அருகில் அகார உகாரம் லிங்கம் தாமே. இந்த நமக்கு அகாரம் முதலாய் அப்படின்னாக்கா எழுத்துக்கள் முதல் எழுத்து ஆ. ஆனா எல்லா லாங்குவேஜுக்கும் தமிழ் தான் முதல் மொழி அப்படின்றது ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த ஆ அப்படின்றது முதல் எழுத்தா இருக்குது. எல்லா உயிர்களிலும் சிவன் நிறைந்திருக்கின்ற பிரணவ அடுத்த எழுத்து ஊ. அந்த பிரபஞ்சத்துல எல்லாமாவும் இருக்கிறது யாருன்னு பார்த்தா சிவனா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவன் தான். எல்லா பொருட்களிலும் நிறைந்திருப்பது யாருன்னா சிவன். இந்த சிவன் கூட சக்தி வரணும். எல்லா உயிர்களுக்கும் இயக்கமாகிய சக்தி, இந்த இடத்துல ஆக்சிஜன் மூச்சு வந்துடுச்சுன்னா அகாரம் உகாரம் இரண்டு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா இரண்டு தத்துவங்களும் தனக்குள்ளே ஒரு உணர்ந்து கொண்டால் இந்த அகாரமும் உகாரமும் இணைந்த வடிவமே அவனுக்குள் ஆத்மலிங்கமாக உயிர் சிவமாக நமக்கு தெரிய வருகின்றது. பிரணவ மந்திரம் ஓம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆ ஊ மா. இதுல 3 எழுத்துக்கள் 3 ஒலிகள் அடங்கி உள்ளன. ஆ மற்றும் ஊ ஆகியவற்றின் சேர்க்கையை இந்த பாடலில் திருமலர் ரொம்ப அழகா நமக்கு சொல்றாரு. ஏன்னா பிரபஞ்ச தோற்றமே பாத்தீங்கன்னா அகாரம் தான். தமிழ் எழுத்துக்கு ஆ எப்படி முதல் எழுத்தோ அதே மாதிரி உலகத்துல அனைத்து பொருட்களுக்கும் படைப்புக்கும் மூல காரணம் யாருன்னா அகாரம் என்கின்ற சிவபெருமான் தான். அவனே எல்லாமுமாக எங்குமாக நிறைந்து நிற்கின்றான். இப்ப உயிர்களின் இயக்கம் வருது. பிரபஞ்ச தோற்றத்தை பேசுறாரு. அகாரம் அப்படின்றது ஹோல் யூனிவர்ஸ் ஆல இருந்து அகாரம் சிவத்துல இருந்து ஆரம்பிக்கின்றது. இப்ப உயிர்களுடைய இயக்கம் அப்ப அண்டம்ன்றது பிண்டமாக மாறுகின்றது. வெறும் பொருட்கள் மட்டும் இருந்தால் போதாது, அதற்குள் இயக்கம் வேண்டும். உகாரம் என்பது இறைவனின் ஆற்றல் அல்லது சக்தி வடிவம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் மூச்சு விட்டு இயங்குவதற்கு உயிர் தான் வாழ்வதற்கும் காரணமா இருக்கிறது இந்த உகாரம் தான். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த லிங்கம் நமக்கு வெளியிலே கோயில்கள்ல சிவலிங்கத்தை வழிபடுற மாதிரி அகாரம் அப்படின்னா சிவம் நமக்குள்ளே இயங்கும் உகாரம் சக்தி. நாம சிவம் அப்படின்னாக்கா உள்ளே இயங்கக்கூடியது சக்தி. இரண்டும் வேறல்ல, நமக்குள்ளே இணைந்து இயங்குகின்றன. இதை எப்படி நாம உணரலாம் அப்படின்னாக்கா டெய்லி தியானம் அல்லது வாசியோகம் செஞ்சோம்னா இதை உணர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க எந்த அளவுக்கு அதுல இன்டர்னலா டிராவல் பண்றீங்களோ அப்ப இந்த சக்தின்றது நம்ம மூச்சை இழுத்து பார்க்கறது அந்த எவ்வளவு எனர்ஜி வருது அப்படின்றது. ஏன்னா பிரைமரி எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஏர் தான், செகண்ட் வாட்டர், மூணாவது தான் ஃபுட்டு. அப்ப நமக்குள்ள சிவமும் சக்தியும் ஆவு வடிவில் இணைந்து செயல்படுவதை எவன் உணர்கிறானோ அவனுக்கு தன் சொந்த ஆத்மாவே சிவலிங்கமாக ஆத்மலிங்கமாக காட்சியளிக்கும் அப்படின்றாங்க. அப்ப நம்ம இறைவனை வெளியில தேடவே வேணாம். திருமந்திரத்துக்கு வரும்போது கோவிலுக்கு போறதுன்றது அதை விடுத்து இன்டர்னல் டிராவல் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம உனக்குள் இருக்கும் உயிரே சிவம் அப்படின்றாரு இந்த திருமூலர் இந்த பாடல்ல நமக்கு. ஒரு கதை ஒண்ணு பார்க்கலாம். சோமநாதன் அப்படின்ற ஒரு பெரிய வைர வியாபாரிங்க. உலகத்துல மிக மதிப்பற்ற விலமதிப்பற்ற ஒரு சிந்தாமணி அப்படின்னு பலன்னு வீசக்கூடிய ஒரு வைரம் அவர்கிட்ட இருந்தது. அதை நிறைய பேர் கேட்டாங்க. ராஜாக்கள் செல்வந்தர்கள்லாம் யாருக்கும் ஒரு விக்கல. வயசாயிடுச்சு. ஒரே மகன்ட்ட அந்த வைரத்தை ஒப்படைச்சிட்டு இறைவனடி சேர்ந்து விட்டார். அந்த பையன் சுந்தரன் பாத்தீங்கன்னா தந்தை போல பொறுப்பா இல்லை. நண்பர்களை சேர்ந்துட்டு ஆடம்பரமா வாழறான், அந்த சொத்துக்கள் எல்லாம் அழிக்கிறான், இறுதியில வறுமைக்கே போயிடுறான்.
அவனுக்கு நிறைய வருது. அப்பதான் அப்பா ஒரு வைரம் வச்சிருந்தாங்களே, அது எங்கன்னு எங்கெங்கோ தேடுறான். ஒரு அறையா தேடுறான். சமையல் பானையெல்லாம் உடைச்சு பார்க்கறான். தோட்டத்துல எல்லாம் தோண்டி பார்க்கறான். குறையெல்லாம் பிச்சு பார்க்கறான். அப்பா நம்மளை ஏமாத்திட்டாரு, அறுபத்திட்ட வித்திருக்கிறாரு அப்படின்னு விரக்தி அடைந்து பசுவோட வீட்டு திண்ணையில உட்காடுறான். அப்ப அந்த ஐயா நானே சொல்றாரு, சுந்தரா ஏன் கவலையா வச்சிட்டு இருக்கிற அப்படின்றாரு. அது மாதிரி தன்னை அப்பா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற வைரம் தான் எங்க இருக்குன்னு தெரியலன்னாரு. அப்பதான் சொன்னார், நீ உன் சொத்துக்கெல்லாம் அழிப்பான்னு அவர் தெரிஞ்சுதான் யாரும் திருட முடியாத இடத்துல, நீயும் எளியாக தொலைக்க முடியாத இடத்துல நீ உடுத்திருக்க இந்த சட்டையை கைட்டு அப்படின்னாரு. சட்டையை கைட்டுனா உள்பகுதியில காமிக்கிறாரு. அவனுக்கு தெரியாம அந்த சட்டையில ரகசிய பையில அதை போட்டு தத்தி வச்சிருக்கிறார். பேரொளி வீசும் வைரம் அங்கே மறந்து இருக்கின்றது. அப்ப அந்த சட்டையை போட்டுட்டான், ஊரெல்லாம் தேடுறான் நம்ம கோவிலுக்கு போற மாதிரி. இந்த வியாபாரி யாருன்னா நம்ம திருமூலர். நமக்கு திருமூலர் போன்ற குருமார்கள் அவங்க என்ன பண்றாங்க, அகாரம் உகாரம் தத்துவமான இறைநிலை சிவம் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்குது. நாமெல்லாம் அதை விட்டுட்டு எப்படி இந்த சுந்தரன் தேடணும்னா அது மாதிரி வெளியில நம்ம தேடுறோம். வெளி உலக தேடல்கள்ல இருக்கிறோம். நம்ம தந்தை நம்ம என்ன பண்றாருன்னா திருமூலர் நம்ம பேரொளியாகிய ஆத்ம லிங்கத்தை ரகசியமாக உள்ள இருக்குது. ஆ என்ற பிரபஞ்ச பேரறிவும் ஊ என்ற மூச்சு காற்றும் நமக்குள் இணைந்திருப்பதை நாம் தியானத்தாலும் ஆன்மீக தேடலாலும் உணரும் போது வைரம் நம்மிடமே இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப இந்த பிராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டி பாத்தீங்கன்னா, தியானம் பண்றது மூச்சு பயிற்சி நம்ம நிறைய கத்துக்கிட்டு அதுல உகாரத்தை நம்ம அறிய ஆரம்பிக்கணும். ஏன்னா தியானமே அண்டர்ஸ்டாண்டிங் த பிரீத்திங் தான். பிரீத் கண்ட்ரோல் பண்றது, ஸ்லோவாக்குறது, டீப் பிரீத் பண்றது, ஆழமா சுவாசிக்கிறது. அப்போ ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்து நல்ல ஒரு டீப் பிரீத்திங் சின்மத்திரையில உட்காந்து பண்ணும்போது காத்து உள்ள போய் பாடி கண்ட்ரோல் ஆகும், மனம் அமைதி ஆகும். அகாரம் உகாரத்தின் மூலமா மன அமைதி நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா உடம்புன்றது சிவன் நினைச்சுக்கிட்டு உள்ள வர காற்று சக்தின்னு நினைச்சு ரெண்டுத்தையும் நம்ம இணைக்க முற்படும் போது பேரமைதி நம்ம உள்ள தோண்டும். பேராற்றல் நம்ம கிட்ட அடங்கி இருக்கு அப்படின்றதையும் உணர முடியும். உடல் இயக்கம் சீராகிறத பார்க்க முடியும். பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி நாம அப்படின்றத கண்டிப்பா நம்ம உணர முடியும். இதுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் தேவை. எப்படி அவன் சட்டையை போட்டுட்டு தேடிட்டு இருக்கானோ அது மாதிரி நம்மளும் ஆரம்பத்துல கோயில் தேடுதல் தேவைதான். அப்புறம் போக போக இன்டர்னலா நான் வெறும் உடல் அல்ல, எனக்குள் அறியாத தூய்மையான ஆத்மலிங்கம் அப்படின்ற சிவத்தன்மை இருக்கின்றது. எல்லைகளற்ற மன அமைதியும் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் மன வலிமையும் அதன் மூலமா நமக்கு கிடைக்கும். இப்ப நடமாடும் கோயில்கள் ஒரு உயிரையும் பாத்தீங்கன்னா ஒரு நடராஜர் பெருமானா, சிவனா, ஆத்மலிங்கமா நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய சிந்தனை மைண்ட் ரொம்ப எலாபரேட் ஆகுது அப்படின்னு தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மலிங்கம் அப்படின்னா என்னன்னா, மற்ற மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் அந்த உயிருக்குள்ளேயும் அதே ஆத்மலிங்கம் தான், அகார உகாரம் தான் இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலும் உணர்தலும் தெளிவும் நமக்கு விட்டால் பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டோம். நம் பேச்சிலும் செயலிலும் இயல்பிலும் அன்பும் கருணையும் அதிகமாக இருக்கும். அப்ப டெய்லியும் உங்க மூச்சை கவனிங்க, உகாரத்தை கவனிங்க, சுற்றி உள்ள அனைத்திலையும் நன்மையை பாருங்க. எல்லாமே அகாரம் தான். நம்ம உடம்பு அகாரம்னா சுற்றி இருக்கின்ற ஒவ்வொன்றும் அகாரம். இயக்கம் உகாரம். நான் ஆன்மா அப்படின்னு ஒரு விழிப்புணர்வோட வாழும்போது இந்த ஆத்மலிங்கத்தை பற்றி நாம் இன்னும் முழுவதுமாக உணர்ந்து தெளிவடைய முடியும் என்று கூறி தளத்தை கௌரியமாவிடம் படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்கய்யா. மிக அருமையான விளக்கம். அதே சமயம் முழுமையான விளக்கம் மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1753வது திருமந்திரம் ஆத்துமலிங்கம். திருமந்திரம். அகார முதலாய் அனைத்துமாய் நிற்கும், உகார முதலாய் உயிர் பெய்து நிற்கும், அகார உகாரம் இரண்டும் அரியில், அகார உகாரம் லிங்கம் அதாமே. அருமையான திருமந்திரம். ஆன்மாவையே லிங்கமாக கொள்வது ஆத்ம லிங்கமாகும். அகரம் எழுத்தின் முதல்
ஒளியின் மூலம். எனவே எல்லா வகையான ஒளிகளோடும் கலந்து இருக்கும் உகரமாகிய சக்தி எல்லா உயிர்ப்பாற்றலுக்கும் காரணமாக இருக்கும். இப்படி உள்ள அகரம் சிவம் என்றும் உகரம் சக்தி என்றும் அறிந்து கொண்டால் அகர உகரம் லிங்கம் என்பது விளங்கும். கழக வெளியீட்டில் உலகுடல் உயிர்கட்கு தாங்கும் நிலை களனாக நிற்பவன் சிவன். அவ் அடையாளம் அகரத்தால் குறிக்கப்பெறும். அதனால் அகர முதலாய் அனைத்துமாய் நிற்கும் என்று அருளினர். அவை இயங்குமாறு இயைந்து இயக்கும் திருவருள் ஆற்றல் சிவை. அவ்வியக்கத்தை உயிர்ப்பு என அருளினர். இவ் அடையாளம் உகரமாகும். அகர உகரமாகிய இவ் இரண்டுமே சக்தியும் சிவமுமாய தன்மை இவ்வுலகமெல்லாம் என்னும் செம்பொருள் துணிவின் மெய்மையாகும். இவற்றை உணரின் அகர உகரமே சிவலிங்கம் என்க. அகரம் சிவன், உகரம் சக்தி. சிவத்துடன் சக்தி சேர்ந்த விடத்து பொருட்கள் உயிர்ப்பு எய்தும் என்றும் இம்மந்திரம் கூறுகின்றது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமை. வாங்க ரத்னகுமார் ஐயா, வணக்கம் ஐயா. கேட்கலாம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிறைய விளக்கம் நம்ம பார்த்துட்டோம். இது நேற்றைய மந்திரத்தினுடைய இன்னொரு வருஷம் அப்படிதான் நம்ம பார்க்கணும். நேற்றையோட நம்ம என்ன முடிச்சோம் அப்படின்னாக்கா, வரிசையா பார்த்துட்டே வந்தோம். அதுல பிண்டலிங்கம் தான் பார்த்தோம் நினைக்கிறேன் இல்லையா? போன பகுதியுடைய இது சதாசிவலிங்கம் நினைக்கிறேன். சதாசிவலிங்கத்தை பார்த்தோம். அப்புறம் இப்ப அத ஆத்மலிங்கம் ஓட இடத்துக்கு வர்றோம். சதாசிவலிங்கம்னா அருவுருன்னு பார்த்தோம். நேற்றுக்கு சொன்னாரு லிங்க நற்பீடம் இசையும் ஓங்காரம் அப்படின்னாரு. அப்போ அந்த லிங்கத்துல எப்படி இந்த பிரணவம் என்று சொல்லக்கூடிய இந்த பிராசாத கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது எங்கனம் நிறைந்து நிற்கிறது அப்படின்னு அந்த லிங்கத்தினுடைய வடிவம் சொன்னாரு. இப்போ இதனோட ஒரு 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 இன்னொரு வருஷம் அப்படிதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அகாரம் முதலாய் அனைத்துமாய் நிற்கும் அப்படின்னா ஆத்மலிங்கத்தை நம்ம ஆரம்பத்துல இருந்தே இத அரு உருவாதான் நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த இதுகள் எல்லாம் நம்ம திருமூலர் நமக்கு காட்டி தந்ததுனால நம்ம நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும். இத இப்போ உரையாசிரியர்கள்லாம் ஏன் அந்த அந்த இடத்துல நம்ம அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைச்சு சொல்லல, ஏதோ ஒரு வருஷம் மாத்திரம் சொன்னாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் வரிசையா அடுத்தடுத்த வருஷம் படிப்போம். படிச்சுட்டு திருப்பி ஒரு தடவை நம்ம வரும்போது இந்த இடங்கள் புரியும் அப்படின்னு அவங்க சொல்லாம விட்டுருப்பாங்க. ஆனா நம்ம இந்த உரை சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, வாசித்ததுனால பல முறை அந்த அந்த பின்னாடி புரிஞ்ச விஷயங்களை நம்ம முன்னாடியும் சொல்லியே கொண்டு வரோம். ஏன்னா எளிதா இருக்கும். எத்தனை பேரால மீள் வாசிப்பெல்லாம் எடுக்க முடியும்னு தெரியாது. சோ சொல்லும் போதே நம்ம ஒரு விஷயத்த அதனோட பல்வேறு கோணங்களை சொல்லிட்டா அவங்களுக்கு ஆழமா உள்ள போகும் அப்படிங்கிறதுனால நம்ம உரையில சொல்லும் பொழுதே அண்டத்தையும் பிண்டத்தையும் ஆன்மாவையும் நம்ம உள்ள பல்வேறு கோணங்கள்ல சொல்லிட்டு வரோம். ஆனா இந்த திருமந்திர பகுதி எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, முதல்ல அண்டத்தை பத்தி பேசுதுன்னா அண்டத்தை பத்தி மாத்திரம்தான் பேசும், பிண்டத்தை பத்தி பேசுறதுன்னா பிண்டத்தை பத்தி மாத்திரம்தான் பேசும். அந்த மாதிரி. அப்ப ஏன் சொன்னதையே சொல்றாங்கன்னு நம்ம யோசிக்க கூடாது. இது நம்முடைய உரையினுடைய தன்மை. நம்ம என்ன பண்றோம், பின்னாடி தெரிஞ்ச விஷயங்களையும் இந்த இடத்துல
பொருத்தி பார்த்து இது இப்படி வரும் அப்படின்னு பல்வேறு கோணத்தை முன்னாடி வைக்கிறோம். இப்ப இந்த இத மனசுல வச்சுட்டு நீங்க இப்ப இந்த மந்திரத்தை பாருங்க. முன்னாடி நேத்துக்கு நம்ம வந்திருந்தோம்னா நான் என்ன சொல்லி இருந்திருப்பேன் அப்படின்னா, இந்த பிண்டத்துல அகாரம் எங்கனம் தொக்கி நிற்கிறது, எது அகாரம், எது உகாரம், எது மகாரம், அந்த மகாரத்தோட தன்மை என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்து சொல்லியிருப்போம். அதையே தான் இந்த இடத்துல இவர் என்ன பண்றாரு, அத அண்டத்திலையும் பிண்டத்திலையும் பார்த்தத இந்த இடத்துல பிண்டத்திலையும் ஆன்மாவுமாக அவர் நமக்காக சொல்லி தராரு. இந்த ஆன்மாவை உயிர்ப்பாக வைக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்கிறாரு. அகாரம் முதலாய் அனைத்துமாய் நிற்கும். அப்போ நேத்திக்கு இடத்துக்கு நம்ம போனோம். என்ன சொன்னாரு, அகாரம் எங்கே இருக்கும் அப்படின்னா லிங்க நற்பீடம் இசையும் ஓங்காரம் அப்படின்னு சொன்னாரு. லிங்க நற்கண்டம் நிறையும் மகாரம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப இந்த இடத்துல அந்த இது எங்க அகாரம் எங்க இருந்து இருக்கு அப்படின்னா அனைத்துமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. இத முன்னாடியும் நமக்கு சொல்லாரு, ஆறும் அறியார் அகாரம் அவன் என்று அப்படின்னு அவரு சொன்னாரு. அப்போ அகாரம்னா யாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த அனைத்துமாக நிற்கக்கூடிய இந்த பிரபஞ்ச பெருவெளியில் நிறைந்து நிற்கின்ற எம்பெருமானுடைய மகா சக்தியானது உகாரம் முதலாய் உயிர் பெய்து நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எங்க உகாரம் நேற்று எங்க இருக்குன்னு சொன்னாரு, லிங்கத்துள் வட்டம் நிறையும் உகாரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எங்க அந்த உகாரம் உயிர் பெய்து நிற்கிறது அப்படின்னாக்க அந்த லிங்கம். அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த லிங்கம் எது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ஆளு என்று சொல்லக்கூடிய அந்த உள்நாக்கு, அந்த இடம் லிங்கம், லிங்க பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த உகாரம் முதலாய் உயிர் பெய்து நிற்கும் அப்படின்னு எங்க அந்த உயிரினுடைய தன்மை எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல இது ஒரு செய்தி. உகாரம் முதலாய் உயிர் பெய்து நிற்கும் அந்த வட்டத்துக்குள்ள இருக்கு. அகாரம் உகாரம் இரண்டு மறியில், அதாவது இந்த அண்டத்துல நிரம்பி நிற்கின்ற அந்த அகார தலைவனை இந்த லிங்கத்தில் இந்த உகாரம் உரைகின்ற வட்டத்துள் நாம் உணர்ந்து கொள்வோம் எனில், இரண்டும் அறியில் அப்படின்னா அந்த ரெண்டையும் புரிந்து கொண்டோம் என்றால் அகாரம் உகாரம் லிங்கமது ஆகுமே. அப்ப அந்த வட்டம் இல்ல, அந்த மொத்தமுமே லிங்கமாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. இதுல நிறைய குருகுலங்கள்ல இந்த லிங்கத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பயிற்சிகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்லி தருவாங்க. இது திருமூலரும் நமக்கு உணர்த்தி இருக்கிறாரு. அதனுடைய சொல் என்ன, அந்த மகாரத்தினுடைய இந்த மகார மெய் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அந்த மகார மெய்யில இருக்கக்கூடிய விசர்க்கம் அப்படின்னும் நம்ம இத முன்னாடி சொல்லியிருக்கோம். ஐ திங்க் நான் 5ஆம் தந்திரத்திலயோ 4ஆம் தந்திரத்திலயோ இந்த உணர்தல் நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மகார மெய்ய நம்ம எப்படி உச்சரிக்கும் பொழுது அது இந்த 3 கண்டத்திலும், அதாவது இந்த விஷ்ணு கிரந்தி, பிரம்ம கிரந்தி, ருத்ர கிரந்தியோட எப்படி ஆக்டிவேட் ஆகி அது நம்மை லிங்க பீடத்தில் அமர்த்தும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அதே இடத்தான் இந்த இடத்த நமக்கு அந்த இப்ப இதை எதுக்கு சொல்றோம் அப்படின்னாக்கா, அகாரம் உகாரம் இரண்டு மறியில் அப்படிங்கிற அந்த புள்ளி, அப்ப அந்த ரெண்டுக்குமான ஸ்விட்ச் பாயிண்ட் எது, அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு செய்தியா தான் நான் இப்ப இத சொல்றேன். ஆனா அவர் அதை சொல்லல, இங்க எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்ற விஷயம் எல்லாம் சொல்லல. இல்ல அதெல்லாம் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டாரு. அதனால என்ன சொல்றாரு, நீ அதை பண்ணி இந்த ரெண்டையும் புரிந்து கொண்டால், ஏன்னா எப்படி அறியறது அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வரும்ல, அதனால நான் முன்னாடி இருக்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அகாரம் உகாரம் இரண்டும் மறியில் அகாரம் உகாரம் லிங்கமதாமே, அது லிங்கமாக மாறும் அப்படின்னு நமக்கு சொல்லி தராரு. இதுல நம்ம இன்னும் உயிர் எப்படி லிங்கமாக மாறும் பொழுது அந்த கலைகள் எங்கனம் மாறுகிறது,
அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு வந்து சக்தி சிவத்தினுடைய சேர்க்கை வந்து எங்கனம் வந்து இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு இந்த கண்டத்தை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பேசப்படுகிறது இந்த கண்டம் தான். அதுதான் லிங்க நற்கண்டம் நிறையும் மகாரம் அப்படின்னு நேத்திக்கு சொன்னாரு இல்லைங்களா. அந்த கண்டத்துல நிறையக்கூடிய மகாரத்தை வந்து அவர் வந்து குறிப்பிட்டு சொன்னாரு. அப்ப அதுதான் நம்முடைய உயிர்ப்பை உறுதி செய்யக்கூடிய இடம். அப்ப இந்த ஆன்மாவை வந்து லிங்கமாக மாற்றக்கூடியது இந்த அதனுடைய மறைப்பில் இருந்து நீக்கக்கூடிய ஒரு தன்மை எங்க இருக்கு அப்படின்னாக்க அந்த உள்வட்டத்துல இருக்கும். இன்னைக்கும் நீங்க நிறைய பேருக்கு அந்த தியான அனுபவத்துல இருக்கும்போது உணர்ந்து கொள்ளலாம். நீங்க முதல்ல அந்த நீங்க உங்களோட மூச்சு சரியாகுது அப்படின்னாலே என்ன நடக்கும்னா உங்களுடைய உணர்தல் வந்து அந்த கண்டத்துல உங்களால உணர்ந்து கொள்ள முடியும். இல்ல உங்களோட உடல்நிலையில மாற்றம் இருக்கு, சளி கட்டி இருக்கு, இல்ல அந்த உடல்ல சூடு இருக்குனாலும் உங்களுக்கு முதல்ல தெரியறது அந்த கண்ட பகுதியில தான். இதனாலதான் நிறைய பேர் அந்த உள்நாக்க கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வள்ளலார்லாம் இதுக்கு நிறைய வழி சொல்லி கொடுத்திருக்கிறாரு. உள்நாக்கை எப்படி அந்த கோழையை எடுக்கிறது, அந்த உள்நாக்கை எப்படி கிளீன் பண்றது, அந்த அந்த விஷயங்கள்லாம் வள்ளலாருடைய அறிவுறுத்தல்ல நிறைய நல்ல சன்மார்க்கிகள் வந்து இப்ப நமக்கு சொல்லி கொடுத்துட்டுதான் இருக்காங்க நிறைய பேரு. ஒரு சிலர் இந்த சித்தர் வழிகள்ல வரக்கூடியவங்களும் அத நிறைய ஃபாலோ பண்றாங்க. சோ எது முக்கியமான அந்த கண்ட நற்பீடத்துல இருக்கக்கூடிய அந்த மகாரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்றது, அதுக்கு உடல் சுத்தி எப்படி நல்லா இருக்கணும், பூத சுத்தி எப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதை வைத்து கொண்டு இந்த உகாரத்தை அறிந்து கொள். அப்படி அறியும் பொழுது என்ன நடக்கும், அகாரமும் உகாரமும் இணைந்து நீ அறிந்து கொள்ளும் பொழுது இது வந்து நீயே லிங்கமாக மாறுகிறாய். அப்ப ஆத்மா என்பது வெறும் இந்த பிறப்பெடுத்து எடுத்து மாறி மாறி போகாம இறை காலடியில் சென்று சேரக்கூடிய ஒரு உத்தியை நமக்கு சொல்லி கொடுக்க முயற்சி பண்றாரு. இது ஒரு 10 பாடு வரும்னு நினைக்கிறேன், 10 மந்திரங்கள். அந்த இதுல இன்னும் ஆழமா போவாரு. அது அத்தனை பேருக்கும் அவர் சொல்ல நினைத்த விஷயங்கள் சென்று சேர வேண்டும், அதே மாதிரி புரியணும்ன்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க, மிக அருமை. மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோமா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்திய பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. Translation. The A being primary will remain all compromising. The U being primary will remain causing life. If A and U are both known, A and U will form the linga. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகாரம் உகாரம் அதை பற்றி இன்னைக்கு ஆத்மலிங்கம் ஆரம்பிக்குது. ஆத்மலிங்கம் என்னன்றத முதல் பாடல்லே சொல்லிட்டாங்க. ஆத்மலிங்கம்னா என்ன அப்படின்னா, அகாரம் உகாரம் நமக்கு அறியப்பட்டா அந்த பக்குவ நிலையில நம்ம இருந்தா நமக்குள்ள இருக்க லிங்கமாக இருப்பதே அந்த அகாரம் உகாரம் தான் அப்படின்றது நமக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இறையோட கலக்கிற அளவுக்கு அந்த பக்குவ நிலையில இருக்கும் நம்ம ஆத்மா அப்படிங்கிற மாதிரி. நம்ம அகாரம் முதலா அனைத்துமாய் நிற்கும். இங்க அகாரம்ங்கிறது வந்து சிவம். ஏன்னா அகாரம்ங்கிறது ஒரு எழுத்து, ஆன்ற ஒரு எழுத்துன்றது ஒரு எழுத்தா அதை சொல்ல முடியாது. அது இந்த அனைத்துக்குமாக இருக்க ஆதாரத்துக்கு தான் அகாரம்னு சொல்றாங்க. ஏன்னா அடுத்ததுல ஊன்றது வந்து இயக்கத்துக்கு சொல்றாங்க இல்லையா. உயிர் பெய்து நிற்கும். இது அனைத்தையுமே இயக்கத்துல கொண்டு வந்து உயிர்ப்பா எடுத்து வச்சிருக்கிற விஷயம் வந்து உகாரம். அதுக்கு வந்து ஊன்ற எழுத்த சொல்றாங்களே தவிர இது அந்த எழுத்துக்குள்ள வராது. இந்த அதிர்வோட வடிவம் தான் எழுத்து. இப்ப எப்படி அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்றாங்க இல்லையா. அந்த அகரம் முதல்ல அந்த ஆதாரமாக இருக்கிற அந்த இடத்துல இருந்து அதை முதலாக கொண்டு வந்த அனைத்து எழுத்துக்களும் அனைத்து அதிர்வுகளும் அந்த அதிர்வுகளுக்கு கொடுக்கிற வடிவம் தான் அந்த எழுத்து. நமக்குள்ள அந்த 51 அட்சரங்களாக இருக்கு. அதுதான் அந்த இயக்கத்துல நம்ம இந்த உலகத்தை இயக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அனைத்து அதிர்வுகளுமே அது எங்கேருந்து வந்தது, அது சிவமாக இருந்தாலும் சரி சக்தியாக இருந்தாலும் சரி, அந்த அனைத்துமே எங்கேருந்து வந்துன்னா ஆதி பகவனோட இயக்கத்துல தான் இந்த உலகம் இயங்குதுன்றது. அதை தான் இங்கேயும் இங்கே
உலகுன்றது நமக்குள்ள பார்த்தோன்னா நம்ம சதாசிவலிங்கம்ன்றது அந்த 2 பேரோட இணைப்பு, அதுதான் பரம்பொருளாக எங்கும் நிறைந்திருக்குன்னு பார்த்தோம். இப்ப அந்த உலகு நமக்குள்ள எப்படி இருக்கு? நம்ம தான் இந்த உடல் தான் இந்த உலகு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, அதுல வந்து ஆத்மாவாவும் இருக்கிறதும் இந்த லிங்கம் தான். இந்த சிவசக்தியோட இயக்கம் தான் அப்படிங்கிறது தான். நம்ம ஆத்மான்ற ஒண்ணு இல்ல, நானுன்றது ஒண்ணு இல்ல, இல்லன்னு சொல்றோம் இல்லையா? அதையும் இங்க புரிய புரிய வருது. இதுவும் வந்து நமக்கு ஒரு அந்த நிலையில வர ஒரு தெளிவு தான். நமக்குள்ள இருக்கிறது சிவம் சக்தி தான். அதுதான் ஆத்மா அப்படிங்கிற ஒரு தெளிவு வருது. அதையும் நம்ம தாண்டி போகும்போது அதுவும் இல்ல, அதுவும் இறையோட கலந்துறது அப்படின்றது புரியிறத மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அகாரம் உகாரம் இரண்டும் அறியில் அகார உகாரம் லிங்கதாமம். அது நம்ம உணர்ற அளவுக்கு நமக்கு பக்குவம் வந்ததுன்னா நம்மளால அந்த நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவையும் நம்மளால உணர முடியும். அதுதான் லிங்கமாக நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றத இந்த ஆதாரமாக இருக்கிறதும் அதை அனைத்தும் இயக்கும் சக்தியாக இருக்கிறதும் இது ரெண்டுத்தையும் நம்ம உணரணும், நமக்குள்ள உணரணும். ஐயாவும் நல்லா லைனையும் அதுக்கான எப்படி அதை பண்றதுன்றத சொன்னாங்க, அம்மாவும் நல்லா சொன்னாங்க. அதெல்லாம் தான் நான் இந்த பாடல்ல பார்க்குற ஒரு விஷயம். இது இது இந்த அகாரம் உகாரம் வந்து இந்த இந்த வைப்ரேஷனுக்கும் நம்மளோட ஒரு யோகத்துல இதுவும் இருக்கு. அம் அந்த நம்ம நாடி சுத்தி பண்ணுவோம் இல்லையா? அந்த நாடிகளுக்கான ஒவ்வொரு நம்மளோட 3 விதமா அம்மா கூட சொன்னாங்க. 3 பிரிச்சுக்கிட்டா நம்மளோட அ கீழ்நிலை அந்த முதல் 3 மூலாதாரம், சுவாதிஷ்டானம் அது இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கான அதிர்வா வந்து சொல்லி நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணும்போது அந்த நாடிகள் அனைத்துமே வந்து தூய்மை பெறும்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அநாகத சக்கரத்துக்கு அந்த இடத்துல கவனத்தை வச்சு நம்ம ஊன்ற வைப்ரேஷனை நம்ம சொல்லும்போது அந்த நாடிகளும் ஆக்ஞா சக்கரத்துல நீங்க கவனத்தை வச்சு அந்த வைப்ரேஷனை நீங்க கொடுக்கும்போது அதுல இருக்க நாடிகளும் தூய்மை அடையும். இந்த அனைத்து உலகமுமே அந்த அகார உகார மகாரம் அந்த வைப்ரேஷன்ல தூய்மை அடையும்ன்றத கேட்டு நான் ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 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 மாதிரி அது அனைத்து நாடிகளையும் தூய்மை பண்ற ஒரு விஷயம். ஆக அந்த வைப்ரேஷனுக்கு எவ்வளவு ஒரு இது இருக்குன்றதையும் பார்க்க முடியும். அது எப்படி நம்ம உலகுல தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்குறாங்கன்றதும் பார்க்க முடியும். அந்த உலகா நம்ம உடம்பு தான் இருக்குன்றது நம்மளால உணர முடியும். அனைத்துமே நமக்குள்ளதான் இருக்கு. அது அண்டத்துல இருக்கதான் பிண்டத்துல இருக்குன்றதையும் பார்க்க முடியும். இது அனைத்தும் நம்ம வந்து சீராக வைத்திருக்கும் போது நமக்குள்ள இயங்குறது சிவம் சக்தி தான் உணரும் போது அது ஆத்மாவாக நம்ம உணர்றோம். அது ஒரு உணர்தலாக தான் இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ரத்னகுமார் ஐயா, நீங்க எதுவும் பகிர்ந்துக்கிறீங்களாங்கய்யா? நன்றிங்கய்யா. அப்படியே கூட நிறைவு செஞ்சிடலாம். நன்றிங்க. உங்களோட கருத்து கேள்வி எதுவும் இருக்குங்களா உங்களுக்கு யாருக்காச்சும்? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.